ஆன்மீக செய்திகள். மதுரை வண்டியூர் தெப்பக்குளம் ஸ்ரீ மாரியம்மன் கோயிலில் ஆடி மாத 3வது வெள்ளியை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனையொட்டி ஏராளமான பக்தர்கள் அம்மனுக்கு பால்குடம் எடுத்து வந்து பாலபிஷேகம் செய்தும் தீச்சட்டி எடுத்தும் பொங்கல் வைத்தும் கூழ் ஊற்றியும் வழிபாடு நடத்தினர். இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை முத்துமாரியம்மன் கோயிலில் உலக நன்மை வேண்டி திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதனையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்கள் திருவிளக்கேற்றி ஆச்சாரியர்கள் மந்திரங்கள் ஓத அதனைத் தொடர்ந்து விளக்கிற்கு பூஜைகள் செய்து வழிபட்டனர். இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். சேலம் கோட்டை ஸ்ரீ பெரிய மாரியம்மன் கோயிலில் ஆடி மாதம் 3வது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு மூலவருக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனையொட்டி பால் மற்றும் பன்னீர், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களை கொண்டு அம்மனுக்கு அபிஷேகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து அலங்காரத்துடன் பூஜைகள் நடத்தப்பட்டு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். அண்டங்களை ஆடவிட்டு ஆளுகிற அம்மன், 4 கரம் கொண்டவளாம் கோட்டை மாரியம்மன், ஈசனை திசை நோக்கி நின்றிருக்கும் அம்மன், குற்றங்குறை தீர்த்து வைக்கும் கோட்டை மாரியம்மன், வந்தவினையெல்லாம். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் கோயிலில் ஆடி மாத திருவோண நட்சத்திர தினத்தையொட்டி பெருமாளுக்கு திருக்கோடி தீபம் ஏற்றும் நிகழ்வு மற்றும் கருட சேவை நடைபெற்றது. முன்னதாக மூலவர் பெருமாளுக்கு திருக்கோவில் தீபம் காண்பிக்கப்பட்ட பின் உற்சவர் பெருமாள் கருட சேவையில் காட்சியளித்தார். தொடர்ந்து உற்சவ பெருமாளை பட்டாச்சாரியர்கள் தோள்களில் சுமந்தபடி கோயிலை சுற்றி வந்தனர். அப்போது சக்கர தாழ்வார், பத்மாவதி தாயார், தன்வந்திரி, லட்சுமி ஹயக்ரீவர், சம்போன கோபாலன், காவிரி தாயார் உள்ளிட்ட தெய்வங்களுக்கும் திருக்கோடி தீபமும் கருட சேவை உற்சவத்தின் மகா தீபமும் காண்பிக்கப்பட்டது. நிறைவாக கோடி கம்பத்தில் திருக்கோடி தீபம் ஏற்றப்பட்டது. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். திருப்படி கண்டே வாழ்வேன் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அடுத்த நஞ்சு இடையாறு மகா மாரியம்மன் கோயிலில் ஆடி மாத உற்சவத்தை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதனையொட்டி திருவிளக்கு பூஜை நடைபெறும் இடத்தில் உற்சவர் மகா மாரியம்மன் எழுந்தருள செய்யப்பட்டார். தொடர்ந்து பக்தர்கள் திருவிளக்குகள் ஏற்றி சிவாச்சாரியர்கள் மந்திரங்கள் சொல்ல அதற்கேற்றாற்போல் பூஜைகள் செய்து வழிபட்டனர். இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி வீரமாகாளியம்மன் கோயிலில் ஆடித்திருவிழா நடைபெற்று வருகிறது. இவ்விழாவின் 10ஆம் நாளன்று அம்பாளுக்கு சிறப்பாக அபிஷேகம் செய்து அதனைத் தொடர்ந்து சந்தன காப்பு சாற்றி தீபாராதனை நடந்தது. தொடர்ந்து உற்சவ அம்பாளுக்கு அலங்காரம் செய்து வெள்ளி ரதத்தில் எழுந்தருள வீதி உலா நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். தூத்துக்குடி லெவஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள பாதவர் ஸ்ரீ மாட்டுடையார் சுவாமி கோயிலில் இந்த ஆண்டிற்கான கொடை விழாவின் முக்கிய நிகழ்வாக தீர்த்தவாரி ஊர்வலம் நடைபெற்றது. இந்த ஊர்வலத்தில் மேளதாளங்களுடன் சுவாமிகள் தீர்த்தம் எடுத்து வந்தனர். பின்னர் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள், அபிஷேகங்கள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் மேலவாணியங்குடி சீரடி சாய்பாபா கோயிலில் வியாழக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனையொட்டி சாய்பாபாவுக்கு மலர் அலங்காரம், சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சீரடி பாபாவை வழிபட்டனர். பகவானே பகவானே ஷிரடி சாய் பகவானே, ஞானமும் நீயே, தானமும் நீயே, தர்மமும் நீ. சென்னை
அருகே குன்றத்தூர் சேக்கிழார் ஆராய்ச்சி மையம் சார்பில் 34ஆம் ஆண்டு தெய்வ சேக்கிழார் விழா 30ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரை நடக்கிறது. இந்த விழாவை முன்னிட்டு குன்றத்தூரில் உள்ள சேக்கிழார் கோவிலில் சிறப்பு வழிபாடு அபிஷேகம் நடந்தது. இதில் திரளான மடாதிபதிகள், ஆன்மீக பெரியோர்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை ஸ்ரீ சீரடி சாய்பாபா கோயிலில் வாராந்திர வியாழக்கிழமையொட்டி கூட்டு வழிபாடு நடைபெற்றது. உலக நன்மை வேண்டி நடைபெற்ற இந்த கூட்டு வழிபாட்டில் சாய்பாபாவுக்கு சிறப்பு அலங்காரத்துடன் பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து பக்தர்கள் சாய்பாபாவின் கீர்த்தி பாடல்களை பாடி வழிபாடு செய்த பின்னர் தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டன. செந்தமிழ்நாட்டு சிந்துகள் பாடி சந்தங்கள் கொண்டு வருவோம். செந்தமிழ்நாட்டு சிந்துகள் பாடி சந்தங்கள் கொண்டு வருவோம். சிந்தையில் வாழும் சீரடி பாபா நாமத்தை சொல்லியே மகிழ்வோம். சிந்தையில் வாழும் சீரடி பாபா நாமத்தை சொல்லியே மகிழ்வோம். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் ஆடி வெள்ளியை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் உற்சவர் மாரியம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர் மற்றும் இளநீர் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகங்கள் நடைபெற்று தங்க கவசம், மலர் அலங்காரத்துடன் தீபாராதனைகள் நடைபெற்றது. இந்த நிகழ்வையொட்டி பக்தர்கள் பலர் அலகு குத்தியும் அக்னி சட்டி ஏந்தியும் முளைப்பாறை எடுத்தும் தங்களது நேர்த்திக் கடன்களை பக்தி பரவசத்துடன் செலுத்தினர். சமயபுரத்தாளே உன் பாதம் தேடி சனமெல்லாம் கூடி ஓடி வந்தோம். வெப்பிலையை சூடி உன் பேரை கூவி வேதனையை கூற தேடி வந்தோம். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் ராஜகாளியம்மன் கோயிலில் ஆடி மாதத்தையொட்டி திருநடன உற்சவம் நடைபெற்றது. 9 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவின் நிறைவு நாளன்று திருநடனத்துடன் பந்தல் காட்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சூலம், தீச்சட்டி கையில் வைத்தபடி திருநடனம், மகுடி ஆட்டம், கும்மி ஆட்டம் ஆகியன நடைபெற்றன. இந்த நிகழ்வில் பக்தர்கள் மாவிளக்கு தீபம் ஏற்றியும் அம்மனுக்கு புடவை சாற்றியும் மாலை அணிவித்தும் வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் புதுப்பட்டி ஸ்ரீ மாவுடி யூத் காளியம்மன் கோயிலில் ஆடி திருவிழா நடைபெற்றது. இவ்விழாவில் காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் பூக்கரகம், பால்குடம், அக்னி சட்டி எடுத்தபடி ஊர்வலமாக கோயில் வந்தடைந்து பாலாபிஷேகம் செய்தும் பொங்கல் வைத்தும் சிறப்பு வழிபாடுகள் செய்தனர். தொடர்ந்து பூக்கரகங்களை தெப்பத்தில் கரைத்து தங்களது நேர்த்திக் கடனை நிறைவு செய்தனர். இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். தஞ்சை மாவட்டம் கண்டமங்கலம் ஸ்ரீ வாத்தலை நாச்சியம்மன் கோயிலில் மகா சண்டி ஹோமம் நடைபெற்றது. இந்த ஹோமத்தில் கணபதி பூஜையுடன் பல்வேறு ஹோமங்கள் நடைபெற்று பூர்ணாகுதியுடன் நிறைவு பெற்றன. தொடர்ந்து மேளதாளங்கள் முழங்க, கடங்கள் புறப்பாடாகி கோயில் அம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். சிவகங்கை ஸ்ரீ மகாமாரியம்மன் கோயிலில் ஆடி 3ஆம் வெள்ளி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனையொட்டி மூலவர் மகாமாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று வெள்ளி கவசம், எலுமிச்சை மற்றும் மலர் மாலைகளால் அலங்காரம் நடைபெற்றன. தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். தஞ்சை புன்னைநல்லூர் ஸ்ரீ மாரியம்மன் கோயிலில் பூச்சொரிதல் விழா நடைபெற்றது. இதனையொட்டி தஞ்சை பெரிய கோயிலில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட ரதங்களில் பூக்கூடைகள் ஏந்தியபடி ஊர்வலமாக புன்னைநல்லூர் மாரியம்மனுக்கு எடுத்து வரப்பட்டன. தொடர்ந்து பக்தர்கள் கொண்டு வந்த மலர்கள் கொண்டு பூச்சொரிதல் நடைபெற்று சிறப்பு பூச்சொரிதல் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். ஆன்மீக செய்திகள்.